கம் பேக் டு டிசைன் வித் ரமுக். ஸோ நம்ம இப்போ என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபிக்மா டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1. ஸோ எபிசோட் 1ல் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று வந்து நட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூவ் பண்ணுவோம்ல, இப்போது நான் வந்து டவுன் ஏரோவையோ அப் ஏரோவையோ கிளிக் பண்ணேன்னா ஒவ்வொரு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிக்சல்ஸாக மூவ் ஆகும். இதே ஷிஃப்ட் அப் அமுத்துனா 10 பிக்சல்ஸாக மூவ் ஆகும். ஸோ ஷிஃப்ட் டவுன் அமுத்துனா 10 பிக்சல்ஸாக மூவ் ஆகும். ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எப்போ யூஸ் ஆகும்னா, கிரிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். சில டைம் நம்ம 8 பிக்சல்ஸாக மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பை டிஃபால்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஒரு 10 பிக்சல்ஸ் மூவ் பண்ணிட்டு 2 பிக்சல்ஸ் மாதிரி டவுன் பண்ணுவோம். ஸோ இதை பெட்டராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்மாவில் ப்ரிஃபரன்சஸ் செட்டிங்ஸ் போய்ட்டு நட்ஜ் அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். ஸ்மால் நட்ஜ் அப்படிங்கிறது ஒன் ஸ்டெப்பாக ஒன் டைம் ஏறோ அமுத்துனா எவ்வளோ இது மூவ் ஆகணுங்கிறது அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ பிக் நட்ஜை மட்டும் 8 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இப்போ நான் மூவ் பண்ணேன்னா 108 இருக்குது. ஸோ 116க்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஈஸி டிப் நட்ஜ் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you in next video. Bye bye. Take care.